கேப்டன் விஜயகாந்த் திரைத்துறைகள் இந்த அளவிற்கு ஒரு உச்ச நடிகராக வளர மிக முக்கிய நபராக இருந்தவர் கேப்டனின் உயிர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். விஜயகாந்த் நடித்த படங்களின் கதையை கேட்டு எது அவருக்கு சரியான படமாக இருக்கும், வெற்றி படமாக அமையுமா என்பதில் தொடங்கி கால்ஷீட் கொடுப்பது, சம்பளம் பேசுவது என அனைத்து வேலைகளையும் ராவுத்தரே கவனித்து வந்தார். விஜயகாந்தின் சினிமா கரியரை வடிவமைத்து மொத்தமாக இயக்கியவர் ராவுத்தர் தான். நண்பனின் பேச்சுக்கு விஜயகாந்த் மறுவார்த்தை பேசியதே கிடையாதாம். அப்படி தனக்கு விருப்பமே இல்லை என்றாலும் ராவுத்தர் சொன்னார் என்பதற்காக நடித்த திரைப்படங்கள் ஏராளம். 1979 ஆண்டு அகல் விளக்கு என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றார். சாட்சி, சட்டம் சிரிக்கிறது, நீதி பிழைத்தது போன்ற சமூக விழிப்புணர்வு படங்களில் நடித்து மக்களுக்கு புரட்சிகரமான கருத்துக்களையும் சமூக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். இதன் காரணமாக அவருக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டமும் கிடைத்தது. கேப்டன் என பெயர் வர காரணம் வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காளி, சத்திரியன், புலன் விசாரணை போன்ற திரைப்படங்களில் அற்புதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து குறுகிய காலத்துக்குள் 90க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முடித்த அவர் 1991 ஆண்டு செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இத்திரைப்படம் அவருக்கு 100வது படமாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றியையும் பெற்றது. சினிமா ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற படங்களாக அமைந்த இதில் காவல்துறை அதிகாரியாக நடித்து பேரும் புகழும் பெற்றதால் இவர் மக்களாலும் திரையுலகத்தினராலும் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார்.